யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். எள்ளு இது நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். எள்ளு, சர்க்கரை, நெய் ஒரு கரண்டி வேணும். வாங்கோ இப்படி செய்யலாண்டு பார்ப்போம். அடுப்பை பற்ற வைப்போம். இப்போ நாங்கள் இந்த பேணியால் 2 பேணி போடுவோம். எள்ளு 2 பேணி எள்ளு போடுவோம். இது நல்லா கழுவி காய வைக்கணும், இல்லாட்டி கல் மண் இருக்கும். இப்போ வடிவாக கவனிச்சிங்கன்னா தெரியும். எள்ளு வடிக்கிற சத்தம் கேட்கும். கைவிட எள்ளு வடிக்கும். அந்த நேரம் கைவிடாமல் கிளறணும். நம்ம எல்லா எள்ளுலையும் சூடு வடிக்கும். நல்லா வரப்படணும். நல்லா வெடிக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியும். வெடித்து கொண்டு இருக்கும். வெடிக்க நீங்கள் கைவிடாமல் வறுக்கணும். கருக விட்டுறாதீங்க. எள்ளு நிறம் மாதிரி வரும். இப்போ நாங்கள் இதை இறக்க போகிறோம். நீங்கள் கிள்ளி கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். வறுவட்டது 3 முரட்டி இருக்கும். இப்போ இதை நாங்கள் இறக்க போகிறோம். அது பண்ணி பார்த்தியாச்சு. நாங்கள் இதுக்குள்ள 2 சுண்டு எள்ளு போட்டு நாங்கள் 2 சுண்டு 2 பேணி நீங்கள் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடித்து போட்டு எடுங்குவோம். இது தூள் சக்கரை தான் கூடண்டபடியாக நான் பாகு காய்ச்சி தான் வடிக்க போகிறேன். இது மறைகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இப்போ இந்த சர்க்கரைக்குள்ள தான் மிதக்கிற இந்த அழுக்குகளை நாங்கள் எடுத்து விடுவோம். மேலால் இதுக்குள்ள ஒரு கரண்டி பால் விட்டிங்கன்னா இருக்கிற எல்லா அழுக்குகளும் மேலே வந்துடும். இந்த சர்க்கரையை இப்போ நாங்கள் வடிக்க போகிறோம். இதுக்குள்ள அந்த கல்லுகள் மண்டுகள் இல்லாமல் இருக்கா வடித்து இந்த சட்டியை இருக்கா திருப்பி கழுவுவோம். அந்த கறியெல்லாம் ஊற்றியல் எல்லாம் இருக்குது அந்த பாகண்ட. இப்போ நாங்கள் சட்டியை கழுவிட்டு வந்துட்டோம். திருப்பி இதை ஊற்றி நாங்கள் பாகு காய்ச்ச போகிறோம். இனி இதுக்குள்ள கல் மண் எதுவுமே இருக்காது. இந்த 1-2 கட்டி விழுந்திருந்தது அது மண் கல் இல்லாது அதை போடுவோம். நாங்கள் இதை பாகு இங்கால கொதிச்சு கொண்டு கேட்கல. இங்கால இந்த பலகைய போர்டில் இது விடுவோம். நெய் கொஞ்சம் கூடவாகவே விடுங்க. எவ்வளோ இடத்துல பிறக போகிறோமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் இதை பூசுவோம். ஆயில் பேப்பர்லேயும் கொஞ்சம் விடுப்போம். பேப்பர்லேயும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கூடவா விடணும். எல்லாம் ஒட்டிக்கொள்ளும். பூசி இதை பிரம்பா வைப்பேன். இப்போ நாங்கள் இதை தண்ணிக்குள்ளே விட்டு பார்ப்போம். தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தா நீங்கள் உருட்டியே எடுக்கிற பதம் வரணும். உருண்டு கையில் ஒரு உருளை மாதிரி வரும். இப்போ நீங்கள் இதை உருட்டி எடுக்கலாம். தண்ணியில் கரையாது. ஒரு சிக்கனுக்கு லாவி போட்டு நாங்கள் ஒரு எல்லாம் போடுவோம். இது நீங்கள் எவ்வளோ தண்ணி விடுறீங்களாண்டு இல்லை. தண்ணி கூட விட்டிங்கன்னா கூட நேரம் செல்லும். கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா கெட்டியாக அந்த பாகுப்பதம் பெறும். கொஞ்சம் கிணக்க தண்ணி விட்டுட்டிங்கன்னா
கண்ணீரம் செல்லும். அப்படி ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களோட கையில் நல்ல வடிவாக உருண்டு இது பதஞ்சரி நாங்கள் இதுக்குள்ள போடலாம். இதை இப்படியே போட்டு நாங்கள் இதை கிளறுவோம். நல்லா உண்டா சேர்ந்தோன்னு இறக்கி எல்லாத்துலேயும் சர்க்கரை பாகு படணும். நீங்கள் 2க்கு 2 சுண்டு எடுத்தீங்கன்னா கணக்காக வரும். கண்ணீரம் அடுப்பில் விடாமல் எல்லா இடமும் வடிவாக பட்டோன்னு நாங்களே அடுப்பை பாட்ட போகிறோம். பாடு பண்ணி பாட்ட போகிறோம். எல்லாத்தையும் வலிச்சு போடுவோம். இப்போ நாங்கள் எண்ணெய் போட்ட பலகையில் ஊற்றி நெய் போட்டு பலகையில் இப்படியே போட போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பேப்பரை இதில் கொஞ்சம் கூட நெய் பிரட்டுங்கோ இல்லாட்டி உங்களுக்கு இப்போ இந்த எடுக்க வராது. இதை இப்படியே விட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு மொத்தத்தில் வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சு உருட்டி எடுங்கோ. மெல்லிசா வேணுமெண்டா நல்லா அமர்த்தி தண்ணிங்கன்னா மெல்லிசா வரும். மொத்தமாக வேணுமெண்டா கொஞ்சம் ஓரளவு மொத்தத்தோடு விடுங்கோ. இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் காய விடணும். வாங்க இதை அப்படியே கலட்டுவோம். இது எண்ணெய் ஊற்றின வழியாக அப்படியே கலண்டு வருது. நீங்கள் எவ்வளோ தடிப்பில் வேணுமோ அவ்வளோ தடிப்பில் விடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் சூட்டோட எந்த அகலம் வேணுமோ வெட்டுங்க. கத்தியில் மாஜெல்லாம் பூசி நீங்கள் வெட்டுனீங்கன்னா வெட்டுப்படம். இதை நீங்கள் உருட்டோன்னு சொன்னால் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விட்டு உருட்டுனீங்கண்டா உருட்டுப்படம். இதே மாதிரி எல்லாத்தையும் பட்டு நீங்கள் துண்டாக்குங்க. விருப்பம்ண்டா எந்தளவு துண்டுகள் வேணுமோ அந்தளவு துண்டா கொஞ்சம் நல்லா ஆற விட்டீங்கண்டா தான் கொஞ்சம் இறுக்கமாக வரும். நல்லா இப்பயும் எடுக்கலாம். ஆனால் ஆற விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல வடிவான துண்டுகளாக எடுக்கலாம்.